ஹாய் காய்ஸ், நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேர் அதிக பிரசங்கித்தனமாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெற்றவங்க தம் பிள்ளையை திட்டும்போது அந்த இடத்துல இவங்க போய்கிட்டு அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இஷ்டத்துக்கு இவங்களும் பிள்ளையை திட்டுறது. அப்படி திட்டும்போது என்ன ஆகுது, அந்த பெற்றவங்களுக்கு ஒரு கடத்துக்கு மேலே புள்ள மேலே உள்ள கோவம் போய் இவன் என்ன சம்மந்தம் இல்லாமல் வந்து ஏன் பிள்ளையை திட்டுறான மாதிரி அவங்களுக்கு ஒரு கோவம் வந்துடும். இவங்க பிள்ளை மேலே உள்ள கோவம் எல்லாம் அவங்க மேலே திரும்பிடும், மூன்றாவதாக வந்த நபர் மேலே. அதனால் எப்போவுமே வந்து தாய் தப்பம் பிள்ளையை திட்டும்போது உங்கள் வேலை தான், அதை மட்டும் பார்த்துட்டு அமைதியாக இருந்துடணும். ஏன்னா பெற்றவங்களுக்கு அவங்க பிள்ளைய கொஞ்சம் நேரம் கோவம் வரும், திட்டுவாங்க, அதுக்கப்புறம் சரியாக போயிடும். அதுக்கப்புறம் நார்மலான நிலைமைக்கு அவங்க போயிடுவாங்க. நீங்கள் தான் மாட்டிட்டு முழிக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம், அதே மாதிரி இந்த கணவன் மனைவி சண்டை இடையில வந்து பூந்துக்கிட்டு மூன்றாவதாக வந்து பூந்துக்கிட்டு ஆமாம் உன் பொண்டாட்டி சரியில்லைன்றது பொண்டாட்டிகிட்ட போய் புருஷன்ட்ட போய் ஆமாம்மா அவள் சரியில்லைன்றது இவங்கள்ட்ட போய் அவன் சரியில்லைன்றது இப்படி மாற்றி மாற்றி ரெண்டு பேத்துக்குள்ளே வந்து பலாயை ஏற்படுத்தி விடுறது. இந்த மாதிரி மூன்றாம் நம்பர் இருக்கீங்களே, தயவு செஞ்சு இந்த மாதிரி சோழியெல்லாம் பார்க்காதீங்க. உங்கள் வேலை சோழியை தான், அதை மட்டும் பார்த்துக்கிட்டு நிம்மதியாக இறைவான்னு கதையை கொண்டு போங்க. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டம் வந்து எப்படின்னா கொஞ்ச நேரம் சண்டை, அதுக்கப்புறம் என்ன சேர்ந்து சமாதானமாக இருக்க போகிறாங்க. வாழ போகிறவங்க அவங்களுக்கு தெரியும் எப்படி இருப்பாங்கன்ட்டு. நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் என்ட்ரி ஆகி நல்லா இருக்க குடும்பத்தை நாசமாக்கணும்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் இதே பொழப்பு. தயவு செஞ்சு உங்கள் வேலையை பார்த்து நீங்கள் பேசாட்டி இருங்க. அவங்களுக்கு வாழ தெரியும். சொல்லணும்னு தோணுச்சிங்க, அதான் சொன்னேன். பாய்.